மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பகுதி. நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இன்று இந்த பெண்களுக்குரிய சில விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக பல பேர் எங்களிடம் கேட்கின்ற கேள்விகள், வயது போனவர்கள், ஒரு ஆண் எவ்வளவு காலம் மட்டும் பாலியல் ரீதியான உறவை வைத்துக் கொள்ள முடியும், பெண்கள் எவ்வளவு காலம் மட்டும் இவ்வாறு பாலியல் ரீதியான உறவுகளை வைத்துக் கொள்ள முடியும் என்று. அதாவது தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய துணையுடனோ எவ்வளவு காலத்துக்கு செக்ஸ் வச்சுக்கொள்ள முடியும், எவ்வளவு வயசு வரும் மட்டும். இதை பற்றி எந்த புத்தகத்திலுமே ஒரு கிளியர் கட் ஐடியா, ஒரு சரியான ஒரு வரையறை இருக்கவில்லை. ஆனால் எங்களுடைய அந்த உடல் தொழில் பிசியோலாஜிக்கல் உடல் தொழிலை நாங்கள் அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற போது ஒரு ஆண் சராசரியாக 75 இருந்து 80 வயது மட்டும் தன்னுடைய பாலியல் ரீதியாக தன்னுடைய மனைவியுடனோ தனது பெண் தொடையினோ பாலியல் உறவை செக்ஸை வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் என்னிடம் ஒரு நோயாளி இருக்கிறார், அவருடைய வயது 88. எனவே சில விதிவிலக்குகள் எல்லாம் வந்து போகலாம், அதில் ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது. எனவே ஆண்களை பொறுத்த மட்டிலே 75 80 வயசு மட்டும், பெண்களை பொறுத்த மட்டிலே 65 இருந்து 75 வயசு மட்டும். எனவே இது மிகவும் முக்கியமானது. முந்தைய காலங்களிலே நாங்கள் பார்த்தால் இந்த HIV எய்ட்ஸ் எனப்படுகின்ற நோய் கூடுதலாக வந்தவை. என்னென்ன வயசு உடையவர்களுக்கு இந்த நோய் வந்தது என்று நீங்கள் பார்த்தால் அதை நாங்கள் பார்க்கின்ற போது கூடுதலானவர்களுக்கு இந்த 50 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு தான். 50 அல்லது 60 வயது, இப்போது அந்த நிலைமை முற்றிலுமே மாறுபட்டு இருக்கின்றது, அது வேற கதை. ஒரு 15-20 வருடங்களுக்கு முதல் இந்த HIV வந்த நோயாளிகளுடைய தரவுகளை நாங்கள் பார்த்தால் அந்த நோயாளிகள், ஆண் நோயாளிகள், அவருடைய வயது 50க்கு மேற்பட்டு 60க்கு மேலே இருக்கிறது. இதை நாங்கள் தொடர்ந்து இதை ஏன் இந்த வயசில் தான் இவருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆணுடைய வயது 55 இருக்கின்ற போது அவருடைய மனைவி சாதாரணமாக நாங்கள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில மிக கூடுதலான வயது வித்தியாசம் 6 வருடங்கள். அதாவது 55 வயது என்றால் அந்த பெண்ணினுடைய வயது 49 வருடங்களாக இருக்க வேண்டும். கூட இருக்கலாம், விதிவிலக்காக பிரச்சனை இல்லை. சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற வருடங்கள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில வயது வித்தியாசம் குறைந்தது 6 வருடங்கள். எனவே அந்த பெண்ணினுடைய வயது 49-50 வருகின்ற போது அந்த பெண்ணுக்கு இந்த பீரியட்ஸ் அல்லது மாதவிடாய் அல்லது மென்சுரேஷன் நிற்க போகிறது. எனவே நான் சொன்னேன், எங்களுடைய பெண்களை பொறுத்த மட்டிலே பாலியல் அறிவு என்பது உலகம் முழுவதுமே மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய 3ஆம் உலக நாடுகளில் இதை பற்றி நாங்கள் கலைக்கக்கூட பேசக்கூட தேவையில்லை. எனவே என்ன நினைப்பார்கள், தாங்கள் ஒரு பீரியட்ஸ் தங்களுக்கு நின்றவுடன் அல்லது தன்னுடைய பீரியட் மென்சுரேஷன் நின்றவுடன், தீட்டு வராமல் நின்றவுடன் கணவனுடன் இருப்பது என்பது கூடாது என்ற ஒரு நிலைமை இன்னும் எங்களுடைய பல பகுதிகளில் இருக்கின்றது. முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இந்த பீரியட்ஸ் வராமல், அதாவது மாதவிடாய் வராமல் நின்றால் என்ன நடைபெறும் என்றால் அவர்களுக்கு இரத்தத்தில் இருக்கிற ஹோமோனுடைய அளவு மாற்றம் ஏற்படும். அதன் காரணமாக அவர்களுக்கு இந்த யோனி பக்கத்திலே கொஞ்சம் விரைப்புத்தன்மை, கொஞ்சம் ட்ரைனஸ், உலர்வுத்தன்மை, ட்ரைனஸ், அந்த இதுகள் எல்லாம் ஏற்படும். ஏனெனில் அந்த ஹோமோன் இருக்கின்ற போது தான் ஒரு ஆணை கண்டவுடன் அந்த சுரப்புகள் எல்லாம் யோனி பகுதியில் வரும். இவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீரியட்ஸ் நின்றவுடன், நாங்கள் மெனோபோஸ் என்று சொல்லுவோம், மாதவிடாய் நின்றவுடன் அது அப்படியே குறைந்து கொண்டு போகும். இதே நேரத்தில் இந்த நேரங்களிலே ஒரு ஆணுடன் அவர் தொடர்பினை வைத்திருக்கிற போது சில நேரங்களில் யோனி பகுதியில் ஒரு தாங்க முடியாத எரிச்சல் அல்லது ஒரு நோய் எல்லாம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இதுக்கு பல வகையான மாற்றீடுகள் இருக்கின்றது. ஜெல்ஸ் பாவிக்கலாம், ஜெலி இருக்கின்றது, KY ஜெலி என்று பல உபகரணங்கள் எல்லாம், திரவங்கள் எல்லாம் இருக்கின்றது. எனவே இந்த ஒரு அடிப்படையில் இந்த கால பகுதியில் ஒரு ஆண் என்ன நினைக்கிறார், பெண்ணுக்கும் தன்னுடைய தீட்டு நின்றவுடன், மெனாபோஸ் வந்தவுடன் தான் ஆணுடன் தொடர்பு கொள்ள முடியாத இருக்கின்ற போது அந்த ஆண் வேறு ஒரு வழி இல்லாமல் வேறு யாராவது அவர் தேடி போகிறார். இந்த தேடி போகின்ற இடங்களில் தான் அவருக்கு இந்த பாலியல் நோய்கள், HIV எய்ட்ஸ் ஏற்படுகிறது. எனவே 15-20 வருடங்களுக்கு முதல் இந்த எய்ட்ஸ் நோய் ஏற்பட்ட நோயாளிகள் இந்த பிரச்சனையினால தான் அவருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டது. எனவே நான் திருப்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், எல்லா பெண்களுக்கும் இந்த பீரியட்ஸ் நின்றவுடன்
கணவனுடன் இருக்க முடியாது என்று சொல்லி முற்றிலும் பிழையானது. உங்களுக்கு ஏதாவது இருக்கின்ற போது வலிகள் ஏற்படுமாக இருந்தால் அதற்குரிய நிவாரணங்கள் இருக்கின்றது. உங்களுடைய குடும்ப வைத்தியர் அல்லது ஃபேமிலி ஃபிசிஷியனை நீங்கள் போய் சந்திப்பீர்களா என்றால் அவர் கட்டாயமாக அவர் உங்களுக்கு அதற்குரிய உதவிகளை அவர் செய்து தருவார். ஜெலி எல்லாம் இருக்கின்றது, அவற்றை நீங்கள் பாவிக்கலாம். அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்களுக்கு கூடுதலாக இந்த 45 வயசுக்கு மேலே தான் கூடுதலான ஒரு பாலியல் உணர்வு ஏற்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பார்த்தீர்களாக இருந்தால் நீங்கள் வைத்தியசாலையிலே வேலை செய்து கொண்டு இருக்கின்ற போது கூடுதலாக இளம் பெண்களை வன்புணர்வு செய்கின்றவர்கள் கூடுதலாக இந்த 50-60க்கு மேற்பட்ட வயசுடைய ஆண்களாகத்தான் கூடுதலான அளவில் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு ஏற்படுகின்ற தாங்க முடியாத இந்த பாலியல் உணர்ச்சி அல்லது பாலியல் கிளர்ச்சி என்றபடியினாலே பீரியட்ஸ் நின்றவுடன் ஒரு தன்னுடைய கணவனுடன் இருக்க முடியாது என்ற கருத்து 100% அது பிள்ளையானது. அது அப்படி இருக்காவிட்டால் என்ன நடைபெறும் என்றால் பாரதூரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அண்மையிலே நான் நினைத்தேன், இதையும் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்று ஒரு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் என்னிடம் வந்தது. எங்களுடைய வேலை செய்கின்ற ஒரு மருத்துவ தாது நர்ஸினுடைய நண்பி வந்து சொன்னார். அவருடைய வயசு 38, கணவனுடைய வயசு 40. கணவர் இந்த தன்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண்ணுடன் தொடர்பு என்று சொல்லி சொன்னார். அதை எவ்வாறு நிப்பாட்டுவது என்று சொல்லி சொன்னார். நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் இப்போது கடைசியாக உங்களுடைய கணவருடன் இருந்தீர்கள் என்று சொன்னால் அவர் சொன்ன கதை என்னவென்றால், எனக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு பிள்ளையினுடைய வயது 16, மற்ற பிள்ளையுடைய வயது 14, மற்ற பிள்ளை வயது 10. மூத்த 2 பெண் பிள்ளைகளும் பெரிய பிள்ளையாகி விட்டார்கள், அவர்கள் ஏஜ் அட்டன் பண்ணி விட்டார்கள். சின்ன பிள்ளை இருக்கின்றது. என்றபடியினாலே 3 பெண் பிள்ளைகளை வீட்டிலே வைத்துக்கொண்டு நான் எவ்வாறு எனது கணவருடன் சந்தோஷமாக இருப்பது என்று சொல்லி பெரிய ஒரு குண்டை என்னிடம் எடுத்து போட்டார். உண்மையாக இந்த காலத்திலே சரியான ஒரு கவலையாக இருந்தது. எனவே உங்களுக்கு தெரியும், ஆண் பிள்ளைகளை விட பெண்களுக்கு இந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் என்று பார்க்கின்ற போது ஆண்களை விட 10% அதிகமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த பெண் பிள்ளைகள் தான் இந்த கியூரியாசிட்டி, ஆர்வ குறைபாடு என்று சொல்லுவார்கள், ஆர்வம் கியூரியாசிட்டி கூட இருப்பது பெண்களுக்கு தான். என்றபடியினாலே ஆண் பிள்ளைகள் இருந்தால் அது நிவமைன் ஸ்டைலாக போய்விடுவார்கள். ஆனால் பெண் பிள்ளைகள் ஒரு தகப்பன் தாயுடன் ஒரு அறைக்குள்ளே போகின்ற போது பலரை பற்றி அவர்கள் யோசிப்பார்கள். என்றபடியினாலே நீங்கள் என்ன செய்யலாம், பெண் பிள்ளைகளுக்கு ஏறக்குறைய 8 to 10 வயது வருகின்ற போது அவர்களை வேறு உங்களுடைய அறையில் வைத்திருக்காமல் வேறு ஒரு அறையை அவர்களுக்கு ஒதுக்கி கொடுப்பது மிகவும் முக்கியம். ஆனால் அந்த பெண் பிள்ளைகளை சாட்டாக வைத்து உங்களுடைய கணவரை நீங்கள் பட்டினி போடுவீர்களாக இருந்தால் கடைசியிலே அந்த இடத்திலே ஒரு பாரதூரமான பிரச்சனை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இது எனக்கு 1 கிழமைக்கு முதல் வந்த நிகழ்ச்சியை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனவே அதே நேரத்திலே இவ்வாறு பிள்ளைகள் இருக்கின்ற போது பாலியல் உறவு கொடுக்க செய்ய வேண்டாம். பிள்ளைகள் பாடசாலைக்கு போன பிறகோ அல்லது டியூஷன் வகுப்புகள் சென்ற பிறகோ அல்லது வேலைக்கு சென்ற பிறகோ நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்து கொள்ள முடியும். அது மிகவும் முக்கியமான ஒரு தேவை. சாதாரணமாக எங்களை போன்ற நாடுகளிலே, 3ஆம் உலக நாடுகளிலே ஒரு கிழமையிலே ஆண்கள் பெண்களுடன் 3 to 5 தரம் பாலியல் ரீதியான உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். மேலை நாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த நிலைமையானது மிகவும் பயங்கரமாக கூடுதலாக அளவு இருக்கும். ஆனால் எங்களுடைய நாடு 3ஆம் உலக நாடுகளை பொறுத்தமட்டே ஒரு கிழமையில் 3 to 5 நாட்கள். எனவே நீங்கள் கணவரை பட்டினி போட்டீர்களாக இருந்தால் அந்த இடத்திலே கணவருக்கு கூட இந்த ப்ரீமேச்சுர் எஜாக்குலேஷன் அல்லது விரைப்புத்தன்மை ஏற்படாத இரெக்டால் டிஸ்ஃபங்க்ஷன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். என்ற கூட காலப்பகுதியிலே அவள் பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்திருக்கொள்ளாவிட்டால் இந்த பிரச்சனை ஏற்படும். அத்துடன் அவர் வேறொரு பெண்களுடன் தொடர்பினை வைத்து அதன் மூலமாக பாலியல் நோய்கள் அவருக்கு ஏற்பட்டு HIV AIDS மற்றும் பாலியல் நோய்கள் ஏற்பட்டு அந்த பாலியல் நோய்கள் அவசரத்து உங்களிடம் வந்திருந்தால் உங்களுக்கும் தொற்றக்கூடியதாக இருக்கும். எனவே இதை நான் முதலிலே சொன்னது போது பெண்களுக்குரிய பகுதி கட்டாயமாக இதை கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் இந்த பெல் சைன் மணி சின்னத்தை அமர்த்தி கட்டாயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்றதால் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.